பாட்டி சீம்பால் கொடுத்தான்னு சொல்லி இதை கங்காத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கழுத பக்கத்தாத்து பசங்களோட பாண்டி விளையாடும் போது காலெல்லாம் வலிக்கிற கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அந்த கழுதைக்கு யாருங்க என்ன வேலை சொல்றதுன்னே புரியறதில்ல. பாவம் நோக்கத்துக்கு வீழ்ச்சமோ என்ன கொடுத்துரு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். பாட்டிக்கிட்ட மட்டும் என்ன விஷயம் சொல்றாங்க. போய் விளையாடு. மாமி 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 மாமி, என்னடா மாமி இங்க நின்னுட்டு இருக்க? சுத்தி சுத்தி மாமிங்கிற இந்த ஆத்துல வேற மாமி எதுரா? அதானே மாமி, எங்க ஆத்து கண்ணு கொட்டி முத கண்ணு போட்டு பால் கறந்தது. என்னடா உணர்ற? கண்ணு குட்டி பால் கறந்ததா? இல்ல இல்ல பசு, இல்ல இல்ல மாடு, இல்ல தண்ணு இல்லப்பா. நான் ஒரு அதிர்ஷ்டு. உன் பேரை நீயே சொல்லிக்க. காசி பாட்டி சீம்பால் கொடுத்திருப்பாளா? ஆமா ஆமா, உங்க ஆத்துலதான் ஒரு விஸ்கா இருக்கே, அதண்ட கொடுத்திருக்க வேண்டியதானே? அவளா கொடுத்தா? இல்ல இல்ல இல்ல, என்னதான் கொடுத்தா? கொடுத்தா ஒன்னண்ட போய் கொடுத்தா பாரு. ஐயோ ஐயோ பாவம். ஏன் மாமி இத்தனை நேரம் தனியாவா மாவிருக்கு? இந்த சொம்ப குடுங்க, உலகை கொடுங்க. எதுக்கு அப்படி நோக்கு? இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க. ஆமா, அந்த கங்கா குட்டிங்க அதை ஏண்டா அப்படி கேக்குறேன்? மடிசார் கட்டி விடுன்னு சொன்னா, கல்யாணத்தப்பதான் கட்டிக்குவான்னு சொன்னேன். அடம் பிடிச்சா சரின்னு கட்டி விட்டோம் பாரு. வெக்கப்பட்டு அரைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கா. அடி கங்கா, இங்க வாடி, யார் வந்திருக்கா வந்து பாரு. அப்படி பாக்குற கங்கா? ஏன் அங்கே நிக்கிற? மாடிங்க, அவன் என்ன அந்நியமா அத்தல? மாடி. வாங்க கங்கா மாமி வாங்க. அச்சே வாடி. என்ன மாமி தனியா மாவு வச்சுட்டு இருக்கா, நீ போய் உள்ள மறைஞ்சுட்டு இருக்கிய? புரிடி உலக்கைய இடி மாவே. என்ன அப்படி கொண்டை இப்படி மிரட்டுற? அப்படி இல்ல மாமி, நீங்க உள்ள போங்க மாமி. உள்ள பால் வச்சுட்டு ஏதாவது கைக்காரர் இருந்தா அதையும் முடிச்சுட்டு வாங்க. அவனை ஒண்ணும் சொல்லாத. இல்ல மிரட்டலா? நம்ம பிள்ளை இருக்குது. ஆமா, எங்க வந்தே? உன் மொத்த கொட்ட கண்ணை பார்க்க வந்திருக்கேன். சரிண்ணா? இத பாருங்க, இனிமே இப்படி சொன்ன என்னடி செய்வேன்? பெரிய கண்ணகி வத்தி குச்சி இல்லாம பாத்திர வச்சிருவேன். போயும் ஒரு பொம்மை நாட்டுக்காக உலக்க பிடிக்கல, வெக்கமா இல்ல? இது சாதாரண வழக்கிலடி, நம்ம காதல் சாம்ராஜ்ய செங்கோல். அவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்பாங்க, இவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. ஏடி பின்ன பித்தமா வரும். ஆமா ஆமா. கங்கா, என்னடி சத்தம்? என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? கால் கட்டு போட்டு இருக்க. அடி அசம்பந்தம், அச்சு பிச்சுன்னு உளராத. கால்ல அடிபட்டு எடுத்தா அதான் கட்டு போடுறியா? இத போய் கால் கட்டுன்னு சொல்லிட்டியே. கால் கட்டுன்னா என்ன தெரியுமா? அவன் ஆம்படையா, நீ ஆம்படையாள்னு அர்த்தம். புரியுறதா? எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். இந்தப்பா பாத்திரமா தட்ட வாங்கிப்போ. கொடுங்க. அப்புறம் கங்கா, பாட்டி உங்க வீணை வாசிக்கு வர சொன்னா. வீணா? நானும் எவ்வளவோ நாகவாசனை பண்றவாள் பாத்திருக்கேன். ஆனா உன்னுடைய விரல்கள் அந்த வீணை மீட்டச்ச நானுதாமே கேட்கலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்பா அப்பா, அப்படின்னா பெரிய வாசிப்போம். ஒரு ஆராபனம் தெரியுமா? இல்ல ஒரு சில்லாதான் உண்டா? இந்த கிழந்தா இந்த சட்டை கட்டிட்டு அழகு. உனக்கு இந்த பொறாம? எனக்கு பொறாமதான். ஏன் பொறாம வரப்படாமா? பொறாம வேண்டியதுதான்.
ஆனா வெறும்படாம இல்ல வித்துவத்தன்மையில அப்பதான் கலை வளரும். நேக்கு என்னமோ நீ எப்பவும் பாடிண்டே இருக்கிறது அண்டி பிடிக்கிறது. நேக்கு இந்த ஊஞ்சல ஆடிண்டே இருக்கிறதா பிடிக்கிறது. உங்க ஆத்துலயும் ஒரு ஊஞ்சல் ஆடினா நல்லாத்தான் இருக்கும். ஊஞ்சல் ஆடுறத ஒட்டட வரட்டு தவளை கூட ராத்திரியில வாத்தியம் வாசிக்கிறது. பாத்தியா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பறிச்சு வச்ச வாசனை பூ. வா வா, உன் தலையில சூட்டி விட. பாக்குறேன் இது எத்தனை நாளைக்கு தான் நடக்கும்ங்கிற பாக்குறேன். யாரம்மா? அடுத்த தெருவு குரங்கு கொண்டு வந்து ஆராத்தி எடுத்துட்டு இருக்காளே பாட்டி. ரொம்ப அழகு. சொல்லாதடி, திருஷ்டி பண்ணிட போகுது. உனக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன், உனக்கு ஒரு குறையும் வராது. ஏன் பாட்டி, இந்த ஆப்பிள ஏதோ ஒண்ணு குறையிற ஆப்பிள இருக்க. நீ தேடிங்க அந்த ரங்கமணியை தானே பாக்குற. உன் கண்ணு அங்க இங்க அளவாயிருதுல இருந்தே தெரியறது. நான் ஒன்னும் ரங்கமணியை தேடிட்டு வரல. கங்கா, இந்த காட்சி பாட்டியும் ஒரு காலத்துல வயசு குட்டியா இருந்தவராண்டி. இந்த இடத்துல உன்னுடைய இசையை கேட்டு நான் இங்க தாளம் போட்டு இருக்கேன், அவன் எங்க தாளம் போட்டு இருக்கானோ. சாமி, நீங்க எங்களை தொட்டாவே தீட்டுங்க. தப்பட்டவரை வச்சு இப்படி முடிக்கிறீங்க. சரிதான் போடா. மேல தாளத்துல கூடவா மேல் ஜாதி கீழ் ஜாதி? ஐயோ, இந்த மாதிரி அனாச்சாரம்லாம் பண்றது உங்களுக்கே என்ன இருக்கா? இதெல்லாம் தொடரதே தோஷம். இத போய் தட்டின்னு இருக்கேள. அடியே ஆச்சாரம். தட்டுறது மட்டும் இல்லடி, இப்ப பாரு. ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதத்ரிமுண்ட சம்பூரா தேவயாரி சமுத்திரா. நேத்து தயிரோட குத்தி வச்சேனே, அதை இந்த பூஜாவில விட்டு வச்சிருக்கியா? வர கணக்கு சதா இப்படி தோட்டம் தொடர்ந்து அறிஞ்சிட்டு இருக்கியே, காலா காலத்துல வந்து கொஞ்சம் மோராவும் சாப்பிட்டு போடாதா? என்ன பண்ண சொல்ற? அங்க வியாபாரம் என்ன அவ்வளவு சுலபமாவா தகஞ்சுடுறது? என்னாச்சு? நம்ம வாழை தோட்டத்துல 100 தார் இறக்கினேன். ஒரு வழியா விலையை பேசி முடிச்சுட்டு இப்பதான் எண்ணி விட்டுக்கோங்க. இந்த உன் கைச்செலவுக்கு வச்சுக்கோமா. கை செலவுக்கு இல்லடா, வழி செலவுக்குன்னு சொல்லு. காசியில போய் கங்கையில தீர்த்தமாட வேண்டாமோ? தெரியுமே, ஏதோ வயசான காலத்துல விரும்பினதை வாங்கிப்ப வாய்க்கு ருசியா பண்ணி சாப்பிடுவேன்னு பார்த்தேன். சரியான காசி பைத்தியம்மா நீ. உங்க அம்மா காசு பைத்தியமா இல்லாத வரைக்கும் சந்தோஷப்படுறா அபிஷ்டு. அது சரி. ஏதோ உன் தோற்கனார் அவர் பங்குக்கு பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. நான் என் பங்குக்கு கொஞ்சம் புண்ணியத்தையாவது சேர்த்து வைக்கணுமோ இல்லையோ? சுகோதண்ட பஞ்சதன் மாத்திர சகாயகா. காசி விஸ்வநாதா, விஷாலாட்சி தாயே, அம்பிகே, என்னை என்னைக்கு கூப்பிட போறேன்? என் கரியை என்னைக்கு தீர்க்க போறேன்?